ஆதவ் அர்ஜுன் அவர்களோட தில்லி பயணத்தில் இவ்வளவு விஷயம் வந்து இருக்கா, கொஞ்சம் வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த தில்லி பயணத்துக்கு அப்புறமா தமிழக அரசியல் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக திமுகவோட கதை வந்து முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் வந்து 41 பேர் வந்து செத்து போனது வந்து தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. இதுக்கான சிபிஐ விசாரணை கோரி தான் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் டெல்லி பயணம் வந்து சென்றிருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்தது. ஆனால் அதுக்கான காரணம் கிடையாது அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பிஎம் அதுக்கப்புறமா அமைச்சர் இவங்க 2 பேரையும் வந்து சந்திப்பதற்காக தான் வந்து டெல்லி பயணம் வந்து சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ டிஎம்கே செய்த தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி இதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து டெல்லியில் வந்து டைரெக்டாக வந்து அமித்ஷா கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கிடைக்காம தான் வந்து டெல்லி பயணம் வந்து சென்றிருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் கூட வந்து ஒரு பாஜக வேட்பாளரும் வந்து கூட வந்து சென்றிருக்காங்க அப்பாயின்மெண்ட் வந்து பெறுவதற்காக. டைரெக்டாக வந்து பிரைம் மினிஸ்டரையும் அமித்ஷா அவர்களையும் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சந்திக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இது தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணி வந்து உருவாகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயம் வேற. ஆனால் வந்து பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தால் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி விழப் போகிறது என்பதில் சந்தேகம்